கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைக்கு ஈடாக அவருக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அத்தனையும்
பாடலை கூட நாம் பாடலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பார்க்கிறோம். எனவே நம்முடைய பாரங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் அவர் சமூகத்தில் வைத்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்.
தேவன் திறந்த வாசலை யாரும் கூடவே முடியாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நேரத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் புத்தி கெட்டாத காரியங்களை, நான் கிரகிக்க முடியாத காரியங்களை தேவனின் வாழ்க்கையில செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ற விசுவாசம் வாழ்க்கையில பெறுவதாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்க எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி. ஓ மனவசங்கர பிரியந்தர ரவதியந்தரவரவ ஓ திரவசந்திரியந்தரவதியாகர ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். உன்னதரே நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் பேச்சர வாழவே நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை பேச்சு நடத்துகிறவரே நன்றி ஐயா. ஓ ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நமக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். துதிகளை, நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாம் தேவ சமூகத்தில் ஏறெடுப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை விசாரிக்கிறவர், நீர் எங்களை தாங்குகிறவர், நீர் எங்களை தப்புவிக்கிறவர், நீர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறவர். ஹல்லேலூயா. நீர் எங்களை மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிற ராஜா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இருக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார். நம்முடைய தழும்புகளால் நாம் சுகமாய் இருக்கிறோம். நம்முடைய துணைகளால் நமக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. யெகோவா ராபா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தந்த சுகத்திற்காய், பலத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்ததுதான் அவரை ஆராதிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் துதியை சொல்லுவதற்காக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தது அவரை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவன் தந்தே உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தேன் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டேன் உம்மை
உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை அனைத்தும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்ற அந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உண்மையாகவே நம்புறேன், பெருமழையின் இரைச்சலை கேட்கப்படும். அல்லேலூயா. அது முதலாவது ஒரு ஆவிக்குரிய பெருமழை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பெருமழையை நாம் கேட்க போகிறோம். இரண்டாவது ஆசீர்வாதத்தின் பெருமழையை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பெருமழையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தந்தரல போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி அவர்கள் பாகால் தெய்வங்களுக்கு அவர்கள் வழிபாடு செய்து அதற்கு பலி செலுத்தி கர்த்தரை விட்டு விலகினபடினாலே எலியா தீர்க்கதரிசி மூலமாக எலியா தீர்க்கதரிசி சொன்னபடி என் வாக்கினால் அன்றி தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி 3 வருஷம் தேசத்திலே மழை இல்லை, தேசம் வறட்சி பஞ்சம் நிறைந்திருந்த அந்த நேரத்துல தான் தேவன் எலியாவுக்கு சொல்லி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்துக்கு மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்ன போது அபிதமாக எலியா ஆகாப் முன்பாக தன்னை காண்பித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான், பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த பெருமழை இரைச்சல் கேட்பதற்கு முன்பாக, அந்த பெருமழையை அந்த தேசம் சந்திப்பதற்கு முன்பாக அந்த தேசத்தினுடைய நிலை இன்னும் தேவனுக்கு விரோதமாக அது பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு நிலையில தான் அது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிறது மட்டுமல்ல, அது பாகால் வணக்கத்திற்கும் தங்களை உட்படுத்திக் கொண்டிருந்தது. அதே போல ஆண்டவரையும் அவர்கள் சேவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே எலியா தீர்க்கதரிசிக்கு இருந்த ஒரு பெரிய சவால் என்னவென்று சொன்னால், அந்த ஜனங்களை கர்த்தரை மட்டும் பின்பற்ற வைப்பது. நம்முடைய தேசத்தின் கலாச்சாரத்துல எல்லா தெய்வங்களையும் பின்பற்ற வைப்பது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இயேசுவையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நமக்கும் அப்படிதானே, இயேசுவையும் பின்பற்றுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு நாம நிறைய பேர் இருக்கிறோம். இயேசுவையும் ஒரு தெய்வமாகத்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமே தவிர இயேசுவை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த உன்னத நிலையை, மேலான நிலையை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சபை செய்ய தவறிவிட்டது. அதை செய்ய வைப்பதுதான் ஊழியக்காரனுடைய பிரதான ஒரு கடமையாக, சவாலாக இருக்கிறது. கவுனிய, இன்னைக்கு இருக்க சபை சர்ச்சு வளரணும், ஆத்துமாக்கள் வரணும், சபை நிரம்பி வழியணும், புதிய ஆத்துமாக்கள் வரணும், பெரிய ஆளுங்களை கூட்டத்தை சேர்க்கணுங்கிறது ஒரு சபையினுடைய எதிர்பார்ப்பா இருந்தாலும் இருக்கிற ஜனங்களை கர்த்தரிடத்தை நடத்துவதற்கு அவர்கள் கர்த்தரை மட்டும் பின்பற்ற செய்வது ஒரு பெரிய சவாலாக. அதை செஞ்சுதான் இன்னைக்கு சபையில ஒரு பெரிய எழுப்புதல் தானா வந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றுகிற கூட்டமா மாறிட்டா எழுப்புதல் தானா வந்துடும். ஆனா உலகத்துக்கும் என்ன செஞ்சு கிறிஸ்துவுக்கும் இன்னைக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு நிலையிலே, இரு மனம் உள்ளவர்களாய் குண்டி வாழ்கிற நிலையில் இன்னைக்கு சபைகள் இருக்கிறதுனாலதான் எழுப்புதலை பார்க்க முடியவில்லை. பாகால் வணக்கத்துக்கு மட்டுமா இன்னைக்கு ஜனங்கள் எளிமையா இருக்கிறார்கள். உலக காரியங்களுக்கு, பொருளாசை, சிற்றின்பங்களுக்கும் அடிமையா இருக்கிறார்கள். எப்படி ஆகாப் பொல்லாப்பு செய்வதற்கு எசேபேலினுடைய வார்த்தைக்கு தன்னை விற்று போட்டானோ, அதே போல உலக காரியங்களுக்கு தன்னை விற்று போட்ட கிறிஸ்தவர்கள் ஏராளம்.
ஆகவேதான் ஒரு எழுப்புதல் இல்லாத ஒரு நிலையில் இருக்கு. உலக காரியங்கள், கடைசி கால சபைகளை குறித்து இன்றைக்கு நம்ம வேதமானதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நிலை இன்றைக்கு சபைகளில் காணப்படுகிறது. கடைசி காலத்துல கடைசி கால சபை லவோதிக்கா சபையை குறித்து சொல்லும் பொழுது அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சபையாக, ரெண்டு நினைவுகளாக அன்று சொல்ல, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற ஒரு சபை லவோதிக்கா சபை. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் ஒரு போஜனம் பண்ணுவேன். தேவனுடைய சத்தத்தை புறக்கணிக்கக்கூடிய சபை, சபைகளுக்குள் தேவனுடைய சத்தம் துணிக்கவில்லை, ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை, சபைகளிலே ஆவியானுடைய கிரியைகள் இல்லை, எல்லாமே வெறும் மதச்சடங்காச்சாரங்களாக, எல்லாமே பாரம்பரியங்களாக காணப்படுகிறது. எல்லாமே தான், எல்லா சபையும் தான் சொல்ல முடியும். இந்த சபை இந்த சபை சபைனா கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையிலே ஏராள சபைகள் இருக்கிறது. கர்த்தரை மட்டும் பின்பற்றக்கூடிய நிலையில இன்னைக்கு சபைகள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை. ஆகவே ஒரு பெரிய எலியாவுக்கு ஒரு பெரிய சவால், ஜனங்களை கர்த்தரை மட்டும் பின்பற்ற வைக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு அவன் முதல் செய்த ஒரு காரியம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தொண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமானால், இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று நீ விசுவாசித்தால் இயேசு மட்டும் பின்பற்று. பாகால் உனக்காக ஜீவனை கொடுத்தனா பாகாலை பின்பற்று. பாகாலையும் இல்லை, பாகாலை மட்டும் பின்பற்று. இன்னைக்கு இருமணம் உள்ளவர்களா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆதியிலிருந்து அன்பை இழந்து போயிட்டோம். நமக்குள்ள இருக்கிற அனல் குறைந்து இன்னைக்கு வெதுவெதுப்பான நிலையில உலகம் வேணும், உலக காரியங்கள் வேணும், அதே நேரத்தில் ஆண்டவர் வேணும். அதுக்காக உலகத்துல இருக்கோம், உலகத்தில் உள்ள பொருட்கள் காரியங்கள் நமக்கு தேவையில்லைன்னு, எல்லாமே தேவைதான். ஆனா அதன் மேல மட்டும் பற்றுள்ளவர்களாக, அதை பின்பற்றுகிறவர்களாக. பணம் தேவைதான், ஆனா பணத்தை பின்பற்ற சொல்லி வேணும் சொல்லல. எத்தனையோ ஊழியக்காரர்கள் பணத்துல விழுந்து போறதுக்கு காரணம் அதுதான். சபைகள் பண ஆசையில விழுந்து போறதுக்கு காரணம் அதுதான். விசுவாசிகள் இன்னைக்கு பணம் 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 வேணும், பணம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இதுலதான் இன்னைக்கு கவனம். தேவனுக்குரிய காரியங்களிலே, தேவனை பின்பற்றக்கூடிய காரியங்களிலே அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க, தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. தேவனை பின்பற்றுகிற காரியங்களிலே தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த இருதயம் இல்லை. தேவனுக்குரிய காரியங்கள்ல தன்னை அர்ப்பணிக்க முழுமையா ஒப்பு கொடுக்காம உலக காரியங்களையும் தேவனையும் பிரியப்படுத்துகிற ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படியே இருக்கிறதுனால தான் அப்படி சொல்ல, கர்த்தரை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. சரி, இப்ப கர்த்தர் தெய்வம் எப்படி சொல்லி ஜனங்களை நம்ப வைக்கணும். கர்த்தர் தான் தெய்வம் என்று ஜனங்களுக்கு நிரூபிக்கணும். அதற்காக எலியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். அங்கே எலியா சொல்லுகிறான், நான் ஒருவன் மட்டும் நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறேன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறீங்க. அதனால ஒரு காரியம் செய்ய, 2 காளைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் ஒரு காளையை எடுத்து அதை வெட்டி அதை பலியிடுங்க.
பாகால் தெய்வமானா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த காளையை, அந்த வெட்டப்பட்ட அந்த காளையின் சரீரத்தை அந்த பற்றி கட்டும். கர்த்தர் தெய்வமான கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கிறார், அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவ்விதமாக அந்த காளையை துண்டு துண்டா வெட்டி அதை வைத்து அவங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஆடி பார்க்குறாங்க, ஓடி பார்க்குறாங்க, குக்கரில் பார்க்குறாங்க, தங்கள் சரீரங்களை கிழித்து கூப்பிடுறாங்க. ஆனாலும் உத்தரவில்லை. மாலை நேரம் வந்தது. மாலை நேரத்தில் அந்திப்பள்ளி செலுத்தக்கூடிய அந்த மாலை நேரத்தில் எலியா ஒரு காரியத்தை செய்கிறான். முதலாவது எலியா என்ன செய்கிறான் வாசிக்கலாம். 30ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி எனக்கிட்டே வாருங்கள். இப்ப சொல்றான், இவ்வளவு நேரம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான். பாகால் தெய்வம் என்று சொல்லி ஜனங்களை நம்ப வைத்த ஏசபேலின் தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முதலாவது வாய்ப்பு கொடுத்தான். போங்க, நீங்க போய் முதலாவது உங்க தெய்வம் தான் தெய்வம் என்பதை சொல்லுங்க, நிரூபிங்க. வாய்ப்பு கொடுத்தான். ஆனா ஒரு பிரதியுத்தம் இல்லை, ஒரு மறு உத்தரவு இல்லை, எந்த மாற்றம் இல்லை. உங்களுக்கும் அதுதான் நான் சொல்றேன். நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அவர் வானாதி வானங்களை படைத்தவர். சகல தெய்வங்களும் விக்கிரகங்கள் தானே. அவைகள் கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் நுகராது. நீங்க போய் அதில் என்னத்த நேரத்தை செலவழித்தாலும், என்னத்த பலத்தை செலவழித்தாலும் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் வேஸ்ட். அதை புரிந்துக்கும். நீங்க ஆண்டவரை முழுமையா நம்பினீங்கன்னா, இயேசுவை முழுமையா சார்ந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்க. நீங்க வாழ்நாள் எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அப்படிதான் இருக்கணும். கர்த்தரை முழுமையா சார்ந்து நம்புங்க. வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இப்ப சொல்றேன், இப்ப என்கிட்ட வாங்க. எல்லாம் பாகால் தீர்க்கதரிசிகள் பெரிய கூட்டம், அந்த பெரிய கூட்டத்துக்கு அனுப்பிட்டான், போங்க அப்படின்னு. இப்ப சொல்லலாம், எல்லாம் என்கிட்ட வாங்க. சகல ஜனங்கள் அவன் கிட்டே வந்த போது அவன் என்ன செஞ்சான்? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபின் குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து, அந்த கற்களினாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, முதலாவது அவன் தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை, கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சரிப்படுத்தினான். எப்படி சரிப்படுத்தினான்? 12 கற்களை எடுத்தான். 12 கற்கள் இருக்கு. 12 கோத்திர பிதாக்களுடைய 12 கோத்திரங்களுடைய அடிப்படையில 12 கற்கள், 12 முற்பிதாக்கள். யாக்கோபுடைய சந்ததி 12 பேர் இருந்தாங்களா, அந்த 12 பேர், அந்த 12 பேரின்படியே 12 கற்களை எடுக்கிறான். முற்பிதாக்களுடைய அந்த கோத்திரத்தின் அடிப்படையில் எடுத்து அந்த பலிபீடத்தை மறுபடியும் சீரமைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஒரு பெருமழை நம்முடைய வாழ்க்கையிலே, தேசத்திலே உண்டாக வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், இன்னைக்கு நம்முடைய நாம் கட்ட வேண்டியது எதன் அடிப்படையில் அப்படின்னா, அன்றைக்கு 12 அந்த முற்பிதாக்களின் பெயரிலே கற்களை எடுத்து பலிபீடத்தை சரிப்படுத்தினான். இன்றைக்கு நாம நம்முடைய ஆதி திருச்சபை, ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்துல நம்மளை கட்டி எழுப்பினா திரும்ப ஒரு பெரிய எழுப்புதல் உண்டா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது பேதுரு எழுந்து பிரசங்கித்தான். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதான 3000 பேரும் என்ன செய்தார்களா?
அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு ஏன் திருச்சபையில எழுப்புதல் இல்ல, ஏன் இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு உயிர் மீட்சி இல்ல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசங்களை தள்ளிவிட்டு அவன் ஆளுக்கால் தான் சொந்த உபதேசங்களை கொண்டு வருகிறான். ஒருத்தன் செலிப்பின் உபதேசம், ஒருத்தன் ஹைப்பர் கிரேஸ், நூதன உபதேசங்கள் இன்னைக்கு வந்துருச்சு, பெருகிருச்சு. ஹைப்பர் கிரேஸ், பெருங்கிருபை. நீ செய்த பாவத்துக்கு, எல்லா பாவத்துக்கும் இயேசு மரித்து விட்டார். நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் இயேசு மரிச்சிட்டார். அப்படிதானே? உண்மைதானே? அப்ப நீ செய்ய போற பாவத்துக்கு இயேசு மரிச்சிட்டார் தானே? அப்ப நீ பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. இதான் ஹைப்பர் கிரேஸ். அப்ப எப்படி இருப்பான்? அப்ப எப்படி இருப்பான் கிறிஸ்தவன்? மனம் திரும்பியா இருப்பான்? மனம் திரும்பி நான் ஒழுங்கா பாவம் செய்யாம இருப்பானா? என்ன செஞ்ச பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்துக்கும் இயேசு மரிச்சிட்டார். அப்படின்னா இன்னும் பாவம் செஞ்ச தப்பே கிடையாது, நடந்து தவறு. செழிப்பு செழிப்பு செழிப்பு, பிராஸ்பரிட்டி, செழிப்பின் உபதேசங்கள் செழிக்கப்பட்டுதான். பாவத்தை குறித்து பேசுறது இல்லை. தனக்கு என்ன தோணுதோ அதை தான் இன்னைக்கு பேசுறான் மனிதன். ஆனா அந்த 3000 பேரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தாங்க. அப்போஸ்தலர் உபதேசத்தின் மேல் அவர்கள் கட்டப்பட்டாங்க, தன்னிச்சையான உபதேசத்துல அல்ல. இன்னைக்கு எந்த உபதேசத்துல ஆளுக்கால், இன்னைக்கு ஆளுக்கால் ஒவ்வொரு உபதேசத்துல இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் நான் அந்த பாஸ்டர்ட்ட ஞானஸ்நானம் எடுத்தேன், அந்த பாஸ்டர்ட்ட வளர்ந்தேன், நான் அந்த ஊழியக்காரன் வளர்ந்தேன், அந்த பாஸ்டர் இப்படிதான் சொல்லி கொடுத்தார், இந்த பாஸ்டர் இப்படிதான் சொல்லி கொடுத்தார், இந்த ஊழியக்காரன் இப்படி சொல்லி சொல்லி உருப்படியா வளராம உருப்படாம இன்னைக்கு சபைகள் இருக்கிறது. ஒரு உபதேசத்துல உருப்படியா இல்லை இன்னைக்கு நாம சபைகள். அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி, அதற்கு தான் பயிற்சி வகுப்புகள். நான் கடந்த நாட்களில் நம்முடைய ஸ்தாபனமாக ஏற்றுக்கொண்ட 16 உபதேசங்களை குறித்து போதித்தேன். அதுக்கப்புறம் சமீபத்தில் இயேசு நம்மோடு சபையினுடைய தலைவர் அவரும் அதே ஒரு உபதேசங்களையும் சொல்லி ஒரு காரியத்தை அனுப்பினா நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். அதே தான் இது 17 போட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம சொன்ன காரியத்தில் ஒரு காரியத்தை 2ஆ பிரிச்சு போட்டிருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அதே தான் இந்த 14 உபதேசங்கள், நம்முடைய ஸ்தாபனத்தில் ஏற்றுக்கொண்ட 14 உபதேசங்கள். இதே போல் அமெரிக்காவில் எல்லா தேவ மனிதர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு ஐக்கியம் வேணும்னு சொல்லி ஏற்படுத்தி அதனால உண்டாகுதான் நம்முடைய அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஸ்தாபனம். அவங்க எல்லாம் ஒழுங்கு செய்தது ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் ஏற்படுத்த இந்த உபதேசங்கள். இது ஆதி திருச்சபையில பின்பற்றின உபதேசங்கள், அவங்க நம்பின விசுவாசித்த உபதேசங்கள். இன்னைக்கு அதெல்லாம் விட்டு நூதன உபதேசங்கள் நிறைய பெருகிடுச்சு. சரி, ஆதி அப்போஸ்தல உபதேசங்கள், அப்போ சீசர்கள் அவங்க தனி உபதேசம், இயேசு தனி உபதேசமா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இயேசு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 28:20, மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் பாருங்க. இயேசு என்ன சொன்னார்? உலகமெங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு. அப்போஸ்தலர்கள்னா யார் தெரியுமா? அப்போஸ்தலர்கள் என்று சொன்னா இன்றைக்கு அப்போஸ்தலர் ஊழியம், அப்போஸ்தலர் அழைப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த இது வேற. அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் என்று சொன்னால் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்களை தான் அப்போஸ்தலர் என்று சொல்வார்கள். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் இயேசுவை தரிசிக்கவில்லையா? ஏன் கேட்கிறாரு? அப்ப இயேசுவை தரிசித்தவங்க, இயேசுவோடு கூட இருந்தவங்க அப்போஸ்தலர்கள்.
அப்போ இயேசுவோடு கூட இருந்து இயேசு சொல்லி கொடுத்த இயேசு கற்பித்த கட்டளைகளை உபதேசங்களை கற்றுக்கொண்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்ப அவங்க எதை உபதேசித்திருப்பாங்க? எதை உபதேசித்திருப்பாங்க? இயேசு என்ன சொல்லிட்டு போனாரு? நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு. அப்ப எதை உபதேசித்தாங்க? அப்போஸ்தல உபதேசத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள். எந்த உபதேசத்துல தரித்திருந்தாங்க? இயேசு அவர்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை இவர்கள் உபதேசித்தார்கள். அந்த உபதேசத்தில் இவர்கள் தரித்திருந்தாங்க. அதனாலதான் அந்த அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே எப்படி சேர்த்து வந்தாரு? எப்படி சபையில எழுப்புதல் வந்துச்சு? எப்படி சபைகள் வளர்ந்துச்சு? அவர்கள் எல்லாம் அப்போஸ்தல உபதேசத்துல கட்டப்பட்டாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தல உபதேசத்துல அவர்கள் கட்டப்பட்டபடினாலே, அப்போஸ்தல உபதேசத்துல வளர்ந்தபடினாலே ஒரு எழுப்புதல், ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு. ஒரு ஆவிக்குரிய பெருமழை உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. சபைகள் வளர்ந்து பெருகிச்சு. சபைகள் வளர்ந்தது. சுவிசேஷ ஊழியம் நடந்தது. சபைகள் வளர்ந்தது. ஆத்துமாக்கள் திரளாய் சபைக்கு கொண்டு வந்தார். அப்ப ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு காரணம் அப்போஸ்தல உபதேசத்தின் மேல் அவர்கள் கட்டப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைந்து போன அந்த பலிபீடத்தை இங்க எலியா செப்பனிட்டது போல கவுனிங்க. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், இன்னைக்கு சபை செய்ய வேண்டிய காரியம், ஆதி அப்போஸ்தல உபதேசத்துல இன்னைக்கு கட்டப்படணும். இன்னைக்கு நமக்கு இணையதளத்திலும் நம்ம கெட்டு குட்டிச்சவரா போறதுக்கு தான் இந்த இணையதளம். எல்லா விதத்திலுமே இணையதளத்துல உட்கார்ந்து இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் இன்னைக்கு நம்ம கட்டப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தரைமட்டமாக்கி விட்டோம். இணையதளத்துல எல்லாம் பார்க்குற அங்க இருக்கிற செய்தி, அதுல உள்ள காரியங்கள் எல்லாம் கேட்டு 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 முன்னால் அப்படிலாம் அந்த வாய்ப்பு குறைவா இருந்துச்சு. இப்போ அதிகமாயிடுச்சு. 2 வருஷத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. எப்பவும் எல்லாரும் உட்கார்ந்து எப்பவும் 24 செல்போன் தான். முன்னால மேகசின் வாசித்து கொண்டு இருந்தாங்கன்னா இப்போ அதெல்லாம் விட்டாச்சு. ஃபுல்லாக டைரக்டாக வீடியோ, யூடியூப்ல வீடியோ பார்க்குறாங்க. அந்த ஊழியக்காரன் அந்த சொல்கிறான், அந்த ஊழியக்காரன் அதை சொல்கிறான், அந்த ஊழியக்காரன் அதை சொல்கிறான். அவங்ககிட்ட அவன் மாதிரி கையை காட்டுறான், இவங்க ஒரு மாதிரி காலை காட்டுறான். அப்படியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உபதேசங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. எடுத்தவனை காப்பி அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்களை காப்பி அடிச்சுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கு. லவோதிக்கா சபையில பாருங்க, அவங்க தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தாங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு மனிதனுடைய சத்தம் தான் இன்னைக்கு அதிகமா துணிக்கிறது சபைகளில். மனிதனுடைய காரியங்கள், அற்புதங்கள், அற்புதங்களுக்கு மாய வித்தைகளுக்கு தான் இன்னைக்கு முதலில் கொடுக்குறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அற்புதம் செஞ்சாரா? செய்தார். அதோடு நிறுத்திக் கொள்ளல. அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அற்புதங்கள் மட்டும் செய்யல, அவர் உபதேசம் பண்ணினார். ஜனங்களுக்கு வேத வசனங்களை உபதேசித்தார், சத்தியத்தை உபதேசித்தார். 3 நாள் உட்கார்ந்து கேட்டாங்க. பவுல் வாழ்ந்த நாட்கள் பவுல் ஒரு இரவு முழுவதும் உபதேசித்தார். இன்னைக்கு எங்க சத்தியத்தை கேட்கறதுக்கு எங்க நேரம் இருக்குது? வேத வசனத்தை கேட்கறதுக்கு எங்க நமக்கு நேரம் இருக்குது? வாரத்துல ஒரு நாள் சபைக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கறத இன்னைக்கு பெரிய விஷயமா போகுது. அதுக்கே இன்னைக்கு நேரம் இல்லை. அப்புறம் எப்படி வேத பாடம் பயிற்சி வகுப்புன்னு உட்கார்ந்து பங்கு பெற்று எப்படி சத்தியத்துல வளர முடியும்? சொல்லுங்க. சத்தியத்துல வளரணும்னா நாம உட்கார்ந்துருந்தா சத்தியத்துல வளர்ந்துட முடியுமா? சத்தியத்துல வளரணும்னா சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போக வீட்டுல இருந்தா பாஸ் பண்ணிடுவாங்க. பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பாஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு முந்தின காலத்துல
அவங்க எக்ஸாம் இருந்து எக்ஸாம் பாஸ் பண்ணா தான் பாஸ் பண்ண முடியும், எழுதினா தான் பாஸ் பண்ண முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மளுடைய நிலை என்ன, எப்படி இருக்குது. இன்னைக்கு சத்தியத்தை விட்டு இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில் நான் தொடர்ந்து நீடித்தா நம்முடைய ஆவிக்குரிய நிலையில குன்றி போய் ஆண்டவர்கிட்ட விலகி போய் விழுந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்குள்ள வளரணும்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்ற நமக்குள்ள வளரணும்னா சத்தியத்துக்கு முதலிடம் கொடுங்க, வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. அல்லேலூயா. வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. வேத வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதில் முதலிடம் கொடுங்க. அப்படியாக அந்த எலியா அவன் பலிபீடத்தை கட்டி என்ன செய்தான், அதில் அங்கே விறகுகளை அடுக்கி அதன் மேலே அந்த காளையை சந்து சண்டை வெட்டி அது மேலே வச்சு அந்த பலிபீடத்தை சுற்றி வாய்க்காலை வெட்டி 12 குடம் தண்ணி ஊற்றி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். என்ன கேட்டான், என்னை கேளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிக்கலாம். நேரத்திலே கர்த்தாவே செய்தேன் என்றும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பாருங்க, அந்த 12 கற்களின் மேல் கற்களை எடுத்து அவள் பலிபீடத்தை கட்டி அதன் மேல் விறகுகளை அடுக்கி அதன் மேல் தான் அந்த காளையை வெட்டி சந்து சந்தா வெட்டி வைத்து 12 குடம் தண்ணி ஊற்றினா. அவங்க தண்ணி கூட ஊற்றல, தண்ணி ஊற்றி கர்த்தாவே கேட்டவன் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி எல்லாம் செய்யும் ரட்சித்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் நமக்காக திறக்கப்படணும், வானத்திலிருந்து நமக்கு பதில் இறங்கி வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மழை எங்க இருந்து, வானத்துல இருந்து. அதே போல நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வானத்திலிருந்து வரும், பரலோகத்திலிருந்து வரும். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, மனிதனிடத்திலிருந்து இல்லை, தேவனிடத்திலிருந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய ஆண்டவருடைய காரியங்கள் எதுவும் கற்றுக்கொண்டு செய்வதல்ல, பெற்றுக்கொண்டு செய்யணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்களை கற்றுக்கொள்ளுகிறாங்க, தீர்க்க தரிசனம் கற்றுக்கொள்ளுகிறாங்க, அந்நிய பாஷை கற்றுக்கொண்டு பேசுறாங்க. கற்றுக்கொண்டு பேசுவதல்ல அந்நிய பாஷை, கற்றுக்கொண்டு பேசுவதல்ல தீர்க்க தரிசனம். பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பேசுவதுதான் தீர்க்க தரிசனம். பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை பேசுவதுதான் தீர்க்க தரிசனம். பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தையை பேசுவது அந்நிய பாஷை. கற்றுக்கொண்டு பேசுவதல்ல, தேவனிடத்திலிருந்து இறங்கி வரணும், வானத்திலிருந்து இறங்கி வரணும். நமக்கு பதில் வானத்திலிருந்து வரணும், அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வரணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற சகலத்தையும் இன்னும் நமக்குள்ள ஜென்ம சுவாபம், பொறாமை, கசப்பு, இருமாப்பு ஏன் நமக்குள்ள இன்னும் சுட்டரிக்கப்படவில்லை? ஏனுக்கு அவைகள் மேலோங்கி நிற்கிறது என்று சொன்னால் வானத்திலிருந்து இன்னும் அக்கினி இறங்காதனால்தான் எல்லாம் இன்னும் மேலோங்கி நிற்கிறது. இருமாப்பு, கசப்புகள் மேலோங்கி நிற்கிறது, பெருமை மேலோங்கி நிற்கிறது. இவைகளெல்லாம் என்றைக்கு சுட்டரிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும், ஒரு ஆவிக்குரிய உயிர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கும், வானத்திலிருந்து பதில் வரணும், பரலோகம் நமக்காக திறக்கப்படணும். வானம் திறக்கப்படாம நீ பூமியில இருந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதனால எந்த மேன்மை கிடையாது.
நீ எவ்வளவு தூரம் பைபிளை வாசித்தாலும் பரத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். வானம் திறக்கப்பட்டு வெளிப்பாடு கிடைக்கணும். வானம் திறக்கப்பட்டு வேத வசனங்களை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரும்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரும், ஒரு உயிர்வீழ்ச்சி வரும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். நாம் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவோம். இப்படி இருக்க மாட்டோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வானம் நமக்காக திறக்கப்படணும்னா ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்துல பலிபீடத்தை கட்டணும். அப்போஸ்தலர்கள் உபதேசத்துல கட்டணும். அப்போஸ்தலர் எந்த உபதேசத்துல செயல்பட்டாங்க? இயேசுவின் உபதேசம். அல்லேலூயா. சரி, பலிபீடத்துல இருந்த பொருட்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டாச்சு. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? முகங்குப்புற விழுந்து வணங்கினாங்க, அறிக்கையிட்டாங்க. 39 வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இப்ப கர்த்தரே தெய்வம் தெய்வம் என்று சொல்லிட்டாங்க. கர்த்தர் பக்கம் ஜனங்கள் வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? எலியாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன? மழை பெய்யும், மழையை கட்டளையிடுன்னு சொல்லியிருந்தார். இன்னும் மழை பெய்ஞ்சுச்சா? மழை பெய்யுது. ஜனங்கள் வந்துட்டாங்க. வாகால் வணக்கத்தில் இருந்த ஜனங்கள், வாகாலுக்கும் ஆண்டவருக்கும் ரெண்டு பக்கம் இருந்த ஜனங்கள் இப்பொழுது கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட்டு கர்த்தர் பக்கம் வந்துட்டாங்க. ஆனா இன்னும் மழை பெய்யும். ஆகவே அக்கினி இறங்கிச்சு. அதோட எலியா சும்மா இருக்கல. சும்மா இருந்தானா இல்லை, என்ன பண்ணுவான்? என்ன செஞ்சா எலியா? வாசிங்க 41 42 வாசிங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவன் 41 42 வாசிக்கலாம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, போஜனம் பண்ணும், பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது என்றால் போஜனம் பானம் பண்ண போனால் கர்மேல் பர்வதத்தினுடைய ஏறி பணிந்து பாருங்க போதும். அங்கே அடுத்ததாக எலியா அவன் ஜெபிக்கிறான். இன்னும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறல. தேவன் சொன்னா மழை பெய்ய பண்ணுவேன், மழையை கட்டளையிடுவேன். ஆண்டவர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மழையை கட்டளையிடுவேன்னு சொன்னார். ஆனா எலியா சொல்றான் பெருமழையை இறைச்சல் கேட்கப்படுகிறார். எலியா விசுவாசத்தை பாருங்க, பெருமழை இறைச்சல் கேட்கப்படும். நம்ம விசுவாசம் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. சொல்லிட்டு சும்மா இருக்கல. பெருமழை இறைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல. எனக்கு ஆண்டவர் அந்த தரிசனம் தந்தார், இந்த தரிசனம் தந்தார், சொப்பனை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல. எதை கர்த்தர் தராரோ அது நிறைவேறுவதற்காக, அதை நிறைவேற்றும்படியாக அதற்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கணும். நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்துக்காக நெகேமியா ஜெபிக்கணும். அந்த பாரம் அவனுக்குள்ள இருந்த அந்த பாரத்துக்காக ஜெபித்தான். எஸ்ரா ஜெபித்தான். அப்போ நாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் நம்முடைய உள்ளத்துல ஏவினால், நமக்குள்ள ஒரு பாரத்தை தந்தால், இல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தால், தேவன் ஒரு திட்டத்தை தரிசனத்தை தந்தால், அதை நிறைவேற்றும்படியாக, அதை நிறைவேறும்படியாக, அதை நிறைவேறும் வரைக்கும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஜெபிக்கணும். எலியாவுடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமான ஜெபம். எலியாவுடைய ஜெபம் எப்படி ஜெபம்னா, நம்ம சிலர் சொல்லுவோம் ஏது மனவாழ்வு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு. உண்மைதான், ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா எலியாவுடைய ஜெபம் வித்தியாசமானது. எப்படி? அவன் தன் முகம் முழங்கால் பட குனிந்து அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அது எதை காண்பிக்கிறது? தன்னுடைய முழு சரீரத்தையும் தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறான்.
முழங்கால் தன் முகம் தலையில் பண்ணுது அப்படின்னா கால் முழங்கால் முடங்குது, கைக்கு கீழே முடங்குது, தலையும் கீழே தாழ்த்துது, முழு சரீரம் என்ன செய்யுது? தேவனுக்கு முன்பாக முடங்கி தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் மரிப்பதற்கு முன்பாக, ராபோஜனத்திற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவும்படியாக உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது பேதுருவின் காலை கழுவ போகிறது. பேதுருவின் காலை கழுவ போகிறார். அப்போ பேதுரு சொல்லுகிறார், வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 13:5. இந்த பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து கிறிஸ்துவின் கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலமும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கால்களை அவர் கழுவும் பொழுது எல்லாத்தையும் கழுவ வருகிறார். கழுவும் பேதுருட்ட கழுவும் பேதுரு சொல்லுகிறான், என் கால்களை நீர் கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு. இயேசு ஒருவனை கழுவாவிட்டால் இயேசுவினிடத்தில் அவனுக்கு பங்கு இல்லை. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுலையா? புரிஞ்சவங்க மட்டும் வெளியிலேயே சொல்லுங்க. இயேசு ஒருவனை கழுவாவிட்டால், இயேசுவின் ரத்தத்தினால் அவன் கழுவப்படாவிட்டால், அவர் ரத்தம் தான், இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவனை நீக்கி நம்மை கழுவி சுத்தினார். அவருடைய ரத்தம் நம்மை கழுவாவிட்டால் அவனுக்கு இயேசுவிடத்துல பங்கு இல்லை. அவன் மத பாரம்பரியம், மத சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் சபைக்குள்ள இருக்கிறான். இயேசுவின் ரத்தத்தினால் யார் ஒருவர் இங்க கழுவப்படாம இந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் கிடையாது. இயேசுக்கு உங்களுக்கு பங்கு கிடையாது. இயேசுவின் ரத்தத்துல இதுவரைக்கும் நீ கழுவப்படலைன்னா இன்னைக்கு கழுவப்படுது. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுனா உனக்கு அவரிடத்துல பங்கு. அல்லேலூயா. சில சபைக்குள்ள பாரம்பரியமா இருக்கிறாங்களே தவிர இயேசுவின் ரத்தத்தில் இன்னும் கழுவப்படாமல் இருக்கிறாங்க. பெயரளவில் கிறிஸ்தவனா இருக்கிறாங்க. ஞானஸ்நான இடத்துல எல்லாம் இருக்குது. ஆனா இன்னும் இயேசுவின் ரத்தத்துல கழுவப்படாமல் இருக்கிறாங்க. கழுவப்படலைன்னா என்ன கிடையாது. ஆண்டு சொல்றாரு, அப்பா உனக்கு என்ன இடத்துல பங்கு கிடையாது, என்கிட்ட வராது, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல உங்களுக்கு பங்கு வேணும்னா ரத்தத்தினால கழுவப்படும். அப்போ சொல்ற ஆண்டவரே, அப்படின்னா கால் மட்டும் இல்ல, என்னை முழுமையா கழுவும். எதெல்லாம் கழுவும் வாசிங்க. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, கால்களை மாத்திரமல்ல கைகளையும் கூட கழுவும் என்றார். பாருங்க, அப்ப என்ன சொல்றான், என் கால், என் கை, என் தலை எல்லாத்தையும் கழுவும். தலை, என் சிந்தையை கழுவும், என் பார்வையை கழுவும், என் கைகளை கழுவும், கைகளின் கிரிகளை எல்லாம் கழுவும், என் கால்களை கழுவும், என்னுடைய நடக்கை, என்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் கழுவும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. என் சிந்தை, அசிந்தையினால் செய்த பாவம், என் கண்களினால் நான் செய்த பாவம், என் கிரியினால் செய்த பாவம், கைகளினால் செய்த பாவம், என் கால்களினால் நான் நடந்த என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் கழுவும் ஆண்டவரே. இதுதாங்க உண்மையா கழுவப்படுகிற, முழுமையா கழுவப்படுகிற. அல்லேலூயா. முழுமையா ஆண்டவர். அதனால்தான் இங்கே எலியா தன்னை முழுமையா ஆண்டவர் தன்னுடைய நடக்கையை, தன்னுடைய தலையை தாழ்த்தான். என் சிந்தை, என் எண்ணங்கள் உமக்கு அடிமையாக, உமக்குரியதாக தலையை தாழ்த்தான், தன் கரங்களை தாழ்த்தான்.
என்னுடைய செயல்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய நடக்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு கேட்டு அப்புறம் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களா மாறட்டாண்டவர், என் சிந்தனை உங்களுடைய சிந்தையா மாறட்டாண்டவர். நானா சிந்திக்க கூடாது, நான் சுயமா ஓடக்கூடாது, நான் என் கண்கள் சுயமா நான் தீமையானத, எனக்கு விருப்பமானத, நான் விரும்புகிற, நான் இச்சிக்கிற காரியங்களை கண்கள் பார்க்கக்கூடாது. என் கைகள் உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். என் கால்கள் உம்முடைய பாதையில் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்க, ஒரு பெருமழை நிச்சயம் உங்க வாழ்க்கையில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெபிக்கிறோம், டெய்லி நம்ம ஜெபிக்கிறோம், பழங்கள் பண்ணிட்டு ஜெபிக்கிறோம், நின்றுட்டு ஜெபிக்கிறோம், மோசம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறது இல்லையே. அதில் தாங்க அந்த ப்ரேயர்ல தான் ஒரு பவர் இருக்கு. நான் அப்படி ஜெபிக்கிறேன். கடந்த சில நாட்களில் சில ஆண்டுகளாக அப்படி என்னை முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெபம். அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறேன். நான் அனுபவிச்சதுனால சொல்றேன், நீங்களும் செஞ்சு பாருங்க. முதலாவது உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க சிந்தையை ஒப்பு கொடுங்க, உங்க கண்களை ஒப்பு கொடுங்க, பார்வை. ஆண்டவர் அதாவது பிசாசு முதல் ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததே பார்வைக்கு அழகுள்ளதும் புசிக்கிறதுக்கு இன்பமானது. பார்வை தான் முதலாவது அவன் பாவம் செய்வதற்கு காரணம். ஏவாள் பாவம் செய்வதற்கு காரணம் அவன் பார்வை. இன்னைக்கு நிறைய பார்வை கண்ணு சரியா இல்லை. அதனாலதான் அவன் கண் உனக்கு இடம் எல்லாம் பிடிங்கி எரிஞ்சு போடு. நீ நரகத்துல போறத பார்க்கலாம், 2 கண்ணுனா நீ நரகத்துல கிடக்கிறத பார்க்கணும், உருடானா நீ பரலோகத்துக்கு போறது நல்லது. நிறைய நம்முடைய கண் இடரா இருக்குது, கண் பார்த்து சரியில்லை. கண் நேரா நோக்குவதாக, ஒரு கண்ணு நேரா பார்க்க மாட்டேங்குது, எல்லாமே ரகசியமா பார்க்குது, திருட்டுத்தனமா பார்க்குது. கண்ணு சரியில்லை, பார்வை சரியில்லை, சிந்தை சரியில்லை. இருக்கும்போதே பேசிட்டு இருக்கும் போதே சிந்தை எங்கேயோ மாறுது. தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள். ஒருத்தவங்களை பேசிட்டு இருக்கும் போதே அவன் என்ன அவனுக்கு விரோதம் என்னென்ன செய்யணுங்கிறதுலாம் திட்டம் போடுறான். எண்ணங்கள் சரியில்லை, சிந்தனைகள் சரியில்லை, பார்வை சரியில்லை, செயல்கள் கையின் கிரிகள் சரியில்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எங்க கை கிரியில உண்மை இருக்கு, கையின் கிரியில உண்மை இல்லை. நம்ம நடக்கைகள் தேவனுக்கு பிரியமா இருக்குதா? ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அவன் காணப்படாமல் போனான். நம்ம நடக்கைகள் பாதாளத்தை பற்றி போகக்கூடியவைகளா இருக்கிறது. அவளுடைய நடைகளோ எப்படி இருக்கலாம்? பாதாளத்தை பற்றி கூடுகிறது. யாருடைய நடைகள்? பரஸ்திரி நடை. அந்த பரஸ்திரி யாருக்கு ஒப்பாய் காண்பிக்கிறது? உலகத்துக்கு ஒப்பாக. உலகத்தை பின்பற்றி போன நடைகள் எல்லாம் பாதாளத்தில் பற்றி போகிறதாய் மாறிவிடும். நடைகள் சரியில்லை, பார்வை சரியில்லை. அப்ப எப்படிங்க நான் ஜெபிக்கும் போது மட்டும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு? அப்ப என் ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்பாரு? கொஞ்சமா யோசிச்சு பார்க்கிறோமா? வேதத்தை கேளாத ஜெபம் அருவருப்பானதான். ஆண்டுடைய வேதத்தை, ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம, வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காம, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு அருவருப்பான ஜெபம். அப்ப எப்படி பெருமழை இறைச்சல் நமக்கு கேட்கும்? ஒரு ஆவிக்குரிய பெருமழை, ஆசீர்வாதத்தின் பெருமழை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இவ்வளவு ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, தாழ்த்து. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் சிந்தையெல்லாம் உங்களுடைய சிந்தையா மாறட்டும், என் பார்வை உங்கள் பார்வையை மாறட்டும், என்னுடைய செயல்கள் எல்லாம் பிரியமானதாக இருக்கட்டும், உகந்ததாக இருக்கட்டும். ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீ அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்க, இந்த ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது.
நிச்சயம் பதில் இருக்கும். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறத நீங்க நிச்சயம் பார்க்க முடியும். அது மகிமையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? பெருமழை இரைச்சலை போல, சாதாரண மழை பெருமழை இரைச்சலை போல இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அற்புதமாய் பதில் தருவார், ஆச்சரியமாய் பதில் தருவார். நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைகள், ஒரு பெரிய மாற்றம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து ஜெபிப்போமா?